ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ்யா. போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போட்டிருக்கோம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா அதே மாதிரி பேசலாம்னு தான் பிளான் பண்ணேன். பட் அதுல ரொம்ப பெட்டராவே சொல்லியிருந்தேன் ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ். அதை எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பை வேலுன்னு போடுங்க, வந்துடும் உங்களுக்கு. இல்லைன்னா நான் லிங்க் வச்சிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிடுறேன். இந்த வீடியோ பாத்துருங்க ஃபர்ஸ்ட். இதுல கிளியரா சொல்லிருப்பேன் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ரீசனிங் எப்படி பண்ணணும், ஆப்டிடியூட்ல எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் கிளியரா சொல்லியிருப்பேன். நான் இங்க உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் அதை லைட்டா கிளான்ஸ் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு அப்ரோச் ஒரு யதார்த்தமா ஒரு மார்க் பேப்பரை ஓபன் பண்ணி அதுல எப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஐடியாஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். டிப்ஸ் அந்த வீடியோல தான் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், பாத்துக்கோங்க சரியா. அதுல சொன்னதை விட பெட்டரா சொல்லணும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அதை விட பெட்டரா சொல்ல தெரியல. அதுலயே கிளியர் கட்டா இருந்துச்சு. நானே இப்பதான் எடுத்து பார்த்தேன், எனக்கே மறந்துடுச்சு என்ன நான் சொல்லி இருந்தேன்னு. நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலயே. சோ அதை பார்த்துட்டு இந்த அப்ரோச் வீடியோவை பாத்துருங்க சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 555 அதுல சொன்ன மாதிரிதான் கிளர்க் மெயின்ஸும் பிஓ ப்ரிலிம்ஸும் திட்டத்தட்ட சேம் தான். கொஞ்சம் கொஞ்சம் லெவல் கூட இருக்கும் சரியா. பிஓ ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் தான் லெவல் கூட இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் 555, அடுத்து என்ன பண்ணணும், டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2, அதுக்கப்புறம் டிஐ, கடைசியா அப்ளிகேஷன். ஓகேவா, இதுதான் ரூட். ஓகேவா, இதை வச்சுட்டு இப்ப நம்ம அப்ரோச் எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா. ஒரு மார்க் பேப்பரை ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்க டெஸ்டா எக்ஸாம் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி பண்றது. இது வந்து பிஎம்ல தேர்ட் டெஸ்ட். ஓகேவா, இதோட கரெக்ஷன் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துட்றேன். சாட்டர்டே ஆர் சண்டேல கொடுத்துட்றேன். நீங்க ஒரு கப் போட்டு வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் ரொம்பவே கூடாது இந்த பக்கம். ஆப்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன இருக்கு இங்க வாங்க, சைட்ல பார்க்கணும். இப்படியே ஸ்கிப் பண்ணக்கூடாது. டிஏ இருக்கு, கேஸ்லெட் இருக்குன்னு. ஒரு குட்டி கேஸ்லெட் பாருங்களேன், ஒரு 5 லைன். பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தானே இருக்கு. இந்த கேஸ்லெட் நினைச்சா போடலாம். என்ன இருக்கு, 3 செல்லரு 3 ஐட்டம் விற்கிறாங்க. டோட்டல் ஐட்டம் சோல்டர் சேம், நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டரா வச்சிருக்கான். சோ ஈஸி 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 ஈஸி. நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு, நம்பர் ஆஃப் ஃப்ரிட்ஜ் சோல்டு, நம்பர் ஆஃப் அவ்வளவு 2 ஐட்டம் 3 பேர் எவ்வளவு வித்துருக்காங்கன்றதான். இல்ல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கூட இன்வால்வ் ஆகல. சப்கொஷின் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ ஓகே, 1ல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு, 5 கொஸ்டின்யா. 5 கொஸ்டின் லம்பா இருக்கு. சோ எனக்கு வந்து கேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கேஸ்லெட் 1 to 5 கண்டிப்பா போடணும். கடைசியில வந்து போட்டுறணும் சரியா. கேஸ்லெட் ஈஸியா தான் இருக்கு. ரைட், அடுத்து இது என்னது, ஏதோ ஒரு நம்பர் சீரீஸ் இருக்கு. பிசி 2 வேல்யூ இல்ல, 2 வேல்யூ இல்ல. பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஈஸி. 100 121 பார்த்த உடனே தெரியுது பாருங்களேன். இவ்வளவுதான் கொஸ்டின். 100 121 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 9 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், அவ்வளவுதான் ஆன்சரு. முடிஞ்சு இம்புட்றான். இதுல இருந்து என்ன கிடைச்சிரும், பிசி கிடைச்சிரும். இங்கிட்டு 12 ஸ்கொயர் இருக்கும், ஏவும் கிடைச்சிரும். ஈஸியா முடிஞ்சு. இந்த கொஸ்டின் போற ஃப்ளோலயே அடிக்கலாமா. அப்ப 6க்கு ஆன்சர் போட்டுடலாம், 7 போட்டுடலாம், 8 போட்டுடலாம், 9. ஓகே, 3 கொஸ்டின் லம்பா கிடைச்சிருக்கு. 3லயும் ஏபிசி வச்சுதான் கேட்டிருக்கான். சோ ஈஸியான கொஸ்டின். இத பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. 155ல இருந்து இங்க 100, இங்க 121. ஈஸியா 6 to 8 நம்ம போட்டோம். எவ்வளவு நேரத்துல போடலாம், பேட்டர்ன் கண்டுபிடிக்க 10 செகண்ட் ஆச்சு. 10 செகண்ட் ஆச்சு. ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு 20 செகண்ட். 30 செகண்ட்ல சப்கொஷினுக்கு வந்துருவோம். 3 சப்கொஷினும் 40 செகண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆகும், 120 செகண்ட், 2 நிமிஷம். 2.5 நிமிஷத்துல 3 கொஸ்டின் முடிஞ்சு. 2.5 மினிட்ஸ். ஓகேவா, டைம் இந்த சைடு போயிட்டே இருக்குன்னே வச்சுக்கோ. நம்ம எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்றோம் மட்டும். 9th கொஸ்டின் என்ன வருது இங்க, ஸ்டேட்மெண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. ஈஸி தானே, கண்ணால பார்த்து போடலாமானா தாராளமா இந்த கொஸ்டின் எல்லாம் போடலாம். சப்பையா இருக்கீங்க. பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்தனாலும் பிஓ மெயின்ஸ் பார்த்தனாலும் நம்மளுக்கு இது ரொம்ப சப்பையா தெரியும். ஏன்னா நம்ம நல்லா பிஓ மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ எத்தனை டேட்டா சஃபிஷியன்சி, 2 3 2 டேட்டா சஃபிஷியன்சி. 9 to 10 டேட்டா சஃபிஷியன்சி.
கடைசியா வந்து தான் போடணும். போற ஃப்ளோலாம் அடிக்க கூடாது. நம்மள திரும்பி அடிச்சு விட்டுருவோம். லைன் கிராஃப்ல வேல்யூஸ் டைரக்டா இருக்கா? இருக்கு. டேட்டாவே இவ்வளவுதான். டேட்டா இவ்வளவுனா ஈஸி. மந்த்லி சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. அப்ப டோட்டல் இன்கம் கிடைச்சிரும். டைரக்டா இருக்கு. சோ டைரக்டா டோட்டல் வேல்யூ போட்டோம்னா இந்த டிஐயும் சப்பையான டிஐ தான். எத்தனை கொஸ்டின்? 4 கொஸ்டின்யா. 11 to 14 அப்ரோச் பண்ற மாதிரி கொஸ்டின்லாம் இங்க எழுதுறேன். லைன் கிராஃப் தெரிஞ்ச 45 போடலாம் போலயே இந்த பேப்பர்ல. நினைச்சா 45 இழுத்துறலாம். சிம்பிளிபிகேஷன் போற ஃப்ளோல குவாட்ராட்டிக் சாரி போற ஃப்ளோலயே அடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் வச்சிருக்கு, ஒய் ஸ்கொயர் வச்சிருக்கு. டைரக்ட் கொஸ்டின், டைரக்டான சிம்பிளிபிகேஷன். 105 பார்த்தாலே தெரியலையா? 15 4 ஸ்டாரா தான் இருக்கும்னு. வந்தா இருப்பான், வேற யார் இருக்க போறா? சாரி 15 7 சார். ஆமா, இத கழிச்சா 8 15 7 சார். இதே மாதிரி இதை a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா இத போற ஃப்ளோல அடிக்கலாம். எத்தனை குவாட்ராட்டிக் இருக்கு? 15 16. இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சுச்சு. 17 ஈஸியா இருக்கியா? ரொம்ப சப்பையா இருக்கே. கூட 5 குவாட்ராட்டிக். 15 to 19 குவாட்ராட்டிக். ஒரு கொஸ்டின் 40 செகண்ட்னு கூட வச்சுக்கோங்க. மேக்சிமம் 30 செகண்ட். சரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால 40 செகண்ட்னு வச்சுக்கோங்க. 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு? 200 நிமிஷம். 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. 210 செகண்ட் கொடுத்துறேன். 3 நிமிஷம் முடிஞ்சு. ஓகேவா? இதெல்லாம் போற ஃப்ளோல அடிச்சுக்கிட்டே போறோம். இது சைட்ல எடுத்து வச்சிருக்கோம். 20 அப்ளிகேஷனும் ஈஸியா தான் இருக்கு. ஆனா கடைசி போட்டுக்கலாம். 23 25 ஒரு எல்லாமே அப்ளிகேஷன் தான் போலயே. அங்கங்க தவிரணும். ஃபுல்லா பார்க்க கூடாது. அதுக்கும் ஃபுல்லாவும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு நம்பர் சீரிஸ் இருக்கும். ஒன்னு ராங் டேர்ம் இருக்கும். சரி, மல்டிபிளிகேஷனா? இங்க டபுள் ஆகுது, இங்க ட்ரிபிள் ஆகுதா? ஆமா, ட்ரிபிள் தான் ஆகுது. இங்க இன்டூ 4 டைம்ஸ். அப்ப இங்க இன்டூ 5 டைம்ஸா இருக்கணும். இன்டூ 6 டைமா இருக்கணும். 10 டைம்ஸ் 8 டைம்ஸ் 6 டைம்ஸ் 4 டைம்ஸ் 2 டைம்ஸ். அவ்வளவுதான்யா. ஏதோ ஒண்ணு ராங் நம்பர். இது 10 டைம், இது 8 டைம். அடுத்து 6 4 2 தானே. இந்த 448 எனக்கு தெரிஞ்சு ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா 1344 10 8 6 டைம்ஸ் என்னது? 348 வரும். அதோட 4 டைம்ஸ் தான் 1344. பாருங்களேன், அப்படியே பாக்குறப்பே 30 செகண்ட்ல இதை முடிச்சிட்டோம். 30 செகண்ட்ல இதை முடிச்சிட்டோம். எத்தனை கொஸ்டின்? 30வது கொஸ்டின். 30 செகண்ட்ல முடிச்சிட்டோம். பாருங்களேன், சப் கொஸ்டின் நிறைய வச்சிருக்கான். ரொம்ப ஈஸியான பேப்பர் எடுத்துட்டோம் போல. 30 to 33 4 சப் கொஸ்டின். 30 செகண்ட்ல கொஸ்டின் முடிச்சிடுறோம். 4 சப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை வச்சுதான் டைம் டிசைட் பண்ண முடியும். PQ வச்சு கேட்கிறான். Q வந்து ரைட் டேர்ம், P வந்து ராங் டேர்ம். இதுவும் PQ வச்சு ஒரு அப்ளிகேஷன் குவாட்ராட்டிக். PQ வச்சு ஒரு மறுபடியும் ஒரு நம்பர் சீரிஸ். PQ வச்சு ஒரு இது என்னதுயா? R வேல்யூ கண்டுபிடிக்கணும் போல. ஓகே, சிம்பிளிபிகேஷன். ஓகே, இது கொஸ்டின் சப் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ 40 செகண்ட் மறுபடியும் போட்டுருவோம். 2.5 நிமிஷம். இது ஒரு 3 நிமிஷம் மொத்தமா. ஓகேவா? 3 நிமிஷத்துல 4 சப் கொஸ்டின். நீங்க பாருங்களேன், மொத்தம் எவ்வளவு நேரம்? 10 நிமிஷத்துக்குள்ளதான் எடுத்திருக்கோம். எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 3 5. இங்க 3 கொஸ்டின், இங்க 5 கொஸ்டின், இங்க 4 கொஸ்டின். 10 நிமிஷத்துக்குள்ள 12 கொஸ்டின் முடிச்சிட்டோம். பார்த்துட்டு போற ஃப்ளோ வேற இருக்கு. இந்த சைடு 7 நிமிஷம் போயிருக்கு. நம்ம பாக்குறதுக்கே எடுத்திருக்கோம். அடுத்து இங்க ஒரு கேஸ்லெட் 5 கொஸ்டின் இருக்கு. மேலேயே கொடுத்திருக்கான் பாரு. கேஸ்லெட் இல்ல, வேரியபிள் பேஸ்ட் டேபிள். அப்ப எடுக்கலாமானா MEN 2 வேல்யூ தான் இருக்கு. MENக்கான வேல்யூ எங்கேயாவது கொடுத்திருக்கானா? டைரக்டா கொடுக்கல. பட் சம் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் CNE. ஓகே, டேபிள் என்னென்ன இருக்கு? காஸ்ட் பிரைஸ் இருக்கு. Percentage by which article is marked above its cost price. Percentage of discount offered. Okay, easy. Sum of cost price of A&D. சூப்பர்யா. இங்க பாருங்களேன், ரெண்டோட காஸ்ட் பிரைஸ் டைரக்டா இருக்கு. சோ CEE ஆட் பண்ணோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் M&Nல வரும். DUAவும் ஆட் பண்ணோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் M&Nல வரும். ரெண்டு ஈக்குவேஷன், 2 வேரியபிள். MEN வேல்யூ டைரக்டா கிடைச்சிடும். சோ காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 3 கிடைச்சிருது. சப்போஸின் போட்டுறலாம். ஈஸி. எத்தனை? 35 to 39.
வேரியபிள் டேபிள் செம்ம ஈஸியா இருக்குங்க பேப்பர். படிக்கிறப்பெல்லாம் இப்படி வைக்க மாட்டாங்க. என்ன 5 கொஸ்டின்னாங்க? 4 தான் இருக்கு. 34 டு 38 சாரி 34 டு 38 சரி 33 இது ஓகே 34 டு 38 போட்டுடலாம். அடுத்து 39 இதெல்லாம் போற ஃப்ளோல போட முடியாது. லாஸ்ட்ல தான் பண்ணணும். சிம்பிளிபிகேஷன் வருது, அப்ராக்சிமேஷன் வருது. ஒரு கொஸ்டின் பாருங்களேன், நான் சொன்னேன்ல பிஓ பிலிம்ஸ்ல எவ்வளவு லெவல்ல வைப்பானோ, மார்க் டெஸ்ட்ல பிஓ பிலிம்ஸ் என்ன லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல தான் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸும் இருக்கும். சரியா? 39ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு 5 வச்சிருப்பான் கண்டிப்பா. 43 44 44 வரைக்கும் 39 டு 44 6 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1/2 நிமிஷம்னாலும் 3 நிமிஷம் தான். நான் 3.5 நிமிஷம் வச்சுக்கிறேன். எங்கேயாவது நம்மளுக்கு சொதப்பி விடும். 3.5 நிமிஷம் 6 கொஸ்டின் கையில முடிஞ்சு. ஓகே, எல்லாமே போடுற மாதிரிதான் இருக்கு. எதுவுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது. இங்க நம்மளுக்கு பிடிச்ச பை சார்ட் இருக்கு. டிகிரி பேஸ்ல கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு டபுள் பை சார்ட் நினைக்கிறேன். ஒரு சார்ட் மெயில் ஃபீமேல். ஓகே, டிகிரி பேஸ்ல கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு எக்ஸ்டர்ம்ஸ்ல எடுத்துக்கலாம். பை சார்ட்ல என்ன கொடுத்துருக்கானா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகே, டோட்டல்ல எவ்வளவு எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து டேபிள்ல மெயிலுக்கும் ஃபீமேலுக்குமான டிஃபரன்ஸ். இன் ஈச் கம்பெனி மெயில் இஸ் மோர் தென் ஃபீமேல். ஈஸியா முடிஞ்சு. Q&Rஓட ஆவரேஜ் எம்ப்ளாய் கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல போட்டோம்னா பை சார்ட் ரொம்ப சப்ப. 6 கொஸ்டின் யா, லம்ப் 6 கொஸ்டின். ஸோ 45 டு 50 பை சார்ட். ஓகே, முடிஞ்சு. பேப்பரை ஃபுல்லா பார்த்துட்டோம். பேப்பர் ஃபுல்லா கிளான்ஸ் பார்க்க நம்ம எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம்? 10 நிமிஷம். ஒர்த்து, பிரச்சனையே இல்ல. 10 நிமிஷத்துல நான் போற ஃப்ளோல சால்வும் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் சும்மா கிளான்ஸ் பார்க்க எடுக்கிறோம். இது ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொல்லிட்டே பார்த்தனால 10 நிமிஷம். நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 7 மினிட்ஸ்ல நம்ம போற ஃப்ளோல இப்படியே பாத்துரலாம். ஓகே, என்னென்ன இருக்கு, என்னென்ன சால்வ் பண்ணலாம். 7 மினிட்ஸ். ஓகேவா? கிளான்ஸ் சும்மா பார்த்திருக்கோம். ஓகே, இதுக்கு மார்க் கிடையாது. சரி, இப்ப எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கும், மிச்சம் என்னென்ன போடலாம் அதுதான் இப்ப பார்க்கணும். சரியா? எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கும் இப்போ மொத்தமா? 7 மினிட்ஸ். 9.5, 10, 13, 16, 19.5 மினிட்ஸ் முடிஞ்சு. 20 நிமிஷம் முடிஞ்சு. 20 நிமிஷம் முடிஞ்சு. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் இந்த டயத்துல? இங்க பாருங்க, ஒரு நல்லா ஏறி இருக்கும் 20 நிமிஷத்துல. 10, 15, 18 மெயின்ஸ்ல 18 மார்க் 20 நிமிஷத்துலனா சூப்பரான ஸ்கோர். ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு 25 நிமிஷம் இருக்கு. இந்த 25 நிமிஷத்தை எப்படி பிரிக்கணும், இதுதான் இங்க மேட்டர். இதுலதான் தப்பு பண்ணிடுவாங்க நம்ம பயலுக. ஃபர்ஸ்ட் எங்க போகணும், ஃபர்ஸ்ட் எங்க வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, நான் டேட்டா சஃபிஷியன்சி போங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு என்ன தெரியுதுன்னா, கிராஃப் எல்லாமே ஈஸியா இருக்கு. இப்ப நான் டேட்டா சஃபிஷியன்சியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேங்க பாங்களேன். இதுதான் இங்க சூழ்சம். எடுத்தது டேட்டா சஃபிஷியன்சி போட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். டேட்டா சஃபிஷியன்சி போட்டு லைன் கிராஃப் போட்டு பை கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, டேபிள் இருந்துச்சு, கேஸ்லெட் இருந்துச்சு, இதெல்லாம் போடுறீங்க. கேஸ்லெட் போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கேஸ்லெட் சால்வ் பண்ணிடுறீங்க. சப்கொஷின் போட போறப்ப உங்களுக்கு வெறும் 40 செகண்ட் தான் இருக்கு. சப்கொஷின் போட முடியாது. நீங்க டேட்டா சஃபிஷியன்சி ஆல்ரெடிக்கு ஒரு எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு டேட்டால? டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 2 கொஸ்டின் இருக்கா? 2 கொஸ்டினுக்கு நீங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங்ல அந்த 25 இருக்கிறப்ப இத போட்டு இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. கேஸ்லெட் வரீங்க, 40 செகண்டா மிச்சம் இருக்கு. சப்கொஷின் போட முடியாதுன்னு தெரியுது. ஆனா கேஸ்லெட் சால்வ் பண்ணிட்டீங்க. வேஸ்டா? கேஸ்லெட் சால்வ் பண்ணது வேஸ்டா? கேஸ்லெட் சால்வ் பண்ண ஒரு 3 நிமிஷம் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நிமிஷம் 40 செகண்ட் நீங்க குப்பையில போட்ட மாதிரி ஆயிரும். சோ இந்த இடத்துல கிளாரிட்டியா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சார்ட் எல்லாம் போட்டுருங்க. சார்ட் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில என்ன ஆகும்னா, இந்த 2 நிமிஷம் 40 செகண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் உங்க கையில. இந்த போட்டதுக்கு அப்புறம் 3 நிமிஷத்துல இதை போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் 40 செகண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். கேஸ்லெட்டோட சப்கொஷினை ஃபுல்லா முடிச்சுட்டு மிச்சம் 10 செகண்ட் இருந்தாலும் அந்த 10 செகண்ட்ல ஒரு டேட்டா சஃபிஷியன்சிய கண்ணுல பார்த்து போட முடிஞ்சா பிளஸ்ஸா இல்லையா, இங்க 5 மார்க் கிடைக்கும். ஓகேவா? இங்க 2 மார்க் தான் கிடைக்குது. இதை போட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கடைசி 5 மார்க் போட முடியாம ஆகும். பட் ஃபர்ஸ்ட் சார்ட் எல்லாம் போட்டுட்டு கடைசி டேட்டா சஃபிஷியன்சி வந்தா ஒரே ஒரு மார்க் தான் போட முடியாம போகும்.
இதுதான் டிஃபரன்ஸ். இப்படிதான் யூஸ் பண்ணணும். சரியா? சரி, அப்ப இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எந்த சாப்டரா எடுப்பேன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்க 6 மார்க் சார்ட். 6 மார்க் சார்ட்ட தான் எடுக்கணும். சரியா? பை சார்ட். பை சார்ட் ஈஸி. பார்க்கலாம் கஷ்டமா தெரியும். இங்க பாருங்களேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழகா கியூப்கா இருக்கும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எடுத்துக்கோங்க. 90 டிகிரினா எவ்வளோ? 100%ல 25x. இல்ல 90xனே வச்சுக்கோங்க. 57.6xனே வச்சுக்கோங்க. ரெண்டையும் டோட்டல் பண்ணி இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டோட்டல் வந்து 360xன்னு வச்சுக்கோங்க. டோட்டலா எவ்வளவு எம்ப்ளாயிஸ், மெயில் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு, அழகா பிரிச்சிடலாமா? சப்கொஸ்டின் பாருங்க. எல்லாம் பெருசா இருக்கா? எல்லாம் பெருசா இருக்கா? ஆனா ஒரு 3 லைன்ல இருக்கு. இதெல்லாம் ஈஸியா இருக்கு பாருங்க. நடுவுல ஒரே ஒரு கொஸ்டின் சப்பையா இருக்கு. மிச்சம் எல்லாம் பெருசா இருக்கு. சோ மொத்தமா சேர்த்து டேபிள் போட ஒரு 2.5 நிமிஷம். 2.5 நிமிஷம் அதிகபட்சம். சரியா? 2.5 நிமிஷம். சப் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்கும் 1 நிமிஷம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் 30 செகண்ட். ஓகேவா? 5 + 2 7 8 நிமிஷம். 8 மினிட்ஸ். 8 மினிட்ஸ் எடுத்து என்ன பண்ணிடணும்னா தூக்கி பை சார்ட் போட்டுறணும். பை சார்ட்டுக்கு 8 நிமிஷம். எவ்வளவு மார்க்? 6 மார்க் ஏறிடும். சோ லாஸ்ட்ல அதை பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த சார்ட் யாருக்கிட்ட போறதுன்னா பை சார்ட்டை முடிச்சிடுறோம். டேட்டா சஃபிஷியன்சி அப்பையும் வச்சுக்கணும். வேரியபிள் டேபிள் போலாமானா அதுல 3 டேட்டா கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ், மோட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். லைன் கிராஃப் போகணும்னா 2 டேட்டா டைரக்டா இருக்கு. ஆட் பண்ணி இன்கம் கண்டுபிடிச்சா போதும். சோ அப்ப லைன் கிராஃப்ல போலாம்னா அங்க எத்தனை கொஸ்டின் இருக்கு? 4 கொஸ்டின் இருக்கு. 4 கொஸ்டினுக்கே போகும். கேஸ்லெட் எடுக்கிறத விட திஸ் இஸ் பெட்டர். திஸ் இஸ் பெட்டர். அப்ப 11 to 14க்கு போயிடணும். 11 to 14 எங்க இருக்கியா? இங்க இருக்கு. போனோம்னா அவன் கேட்கிற இதெல்லாம் நம்ம எழுதவே தேவையில்ல. ஜஸ்ட் அவன் கேட்கிறப்ப டோட்டல் எடுத்து வேலையை முடிச்சா போதும். இப்ப ஏ இஸ் மந்த்லி இன்கம் ஆஃப் ஆல் கிவன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எல்லாரோட மந்த்லி இன்கம் வரிசையா எடுத்து எழுதிடணும். 3 சோனு கோலு டப்புத்தேனும். ஓகே. பி இஸ் மந்த்லி ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கிவன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணி பை 5. இன்கம் இப்பதான் கண்டுபிடிச்சிருப்போம் பை 5. ரெண்டையும் வச்சு இந்த டேட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் தான். 1 நிமிஷம் டு 1.5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. மந்த்லி இன்கம் வட்டம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வேற எங்கேயுமே பண்ண தேவையில்ல. சரியா? விஷயம் இதுதான். சோ இந்த இடத்துல என்னன்னா டேட்டா எடுக்கிறது கம்மி. சோ இந்த கொஸ்டினுக்கு வந்துடணும் கரெக்டா. சரியா? சோ எல்லா கொஸ்டினும் ஒரு சின்ன அப்ளிகேஷன் சம் மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம்னா 4 நிமிஷம் தான்யா. கரெக்டா பார்த்தோம்னா 4 நிமிஷம். லைன் கிராஃப் 4 நிமிஷம். சரியா? எவ்வளவு மார்க்? 4 மார்க். இங்க ஒரு 6 மார்க், இங்க ஒரு 4 மார்க். இஷ்டம். அடுத்து எவ்வளவு நேரம் இருக்கும்? 12 நிமிஷம் போகும். மிச்சம் 13 நிமிஷம் இருக்கு. 13 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம போடலாம். எங்க போலாம்னா கேஸ்லெட் தான் போகணும். என்ன கேட்டா கேஸ்லெட் இஸ் பெட்டர். ஏன்னா 3 இந்த சைடு 2 ஒரு 6 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். 6 வேல்யூஸ் அவன் மேக்சிமம் டைரக்டா தான் கொடுத்துருப்பான். சோ கேஸ்லெட் கண்டுபிடிச்சோம்னா 5 மார்க்கும் வரும் அங்க. இல்ல உங்களுக்கு கேஸ்லெட் வீக்னா இந்த இடத்துல நீங்க டேபிள் போயிடணும். சரியா? கேஸ்லெட் எனக்கு வராதுன்னா டேபிள் போயிடணும். இங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டின் ஈஸி, தேர்ட் கொஸ்டின் ஈஸி, ஃபோர்த் கொஸ்டின் ஈஸி. 3 சின்ன கொஸ்டின். 1ம் 5ம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுல 5 வந்து விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, அதுவும் ஈஸி தான். 1 மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ என்ன கேட்டா கேஸ்லெட் போவேன். சால்வ் பண்ணா 3 நிமிஷம் கூட வச்சுக்குவோம். இது மட்டும்தான் ஒரு நிமிஷம் கொஸ்டின். மிச்சம் எல்லாம் 30 30 30 30. ஓகேவா? 2 3 இது ஒரு 3 6 நிமிஷம். கேஸ்லெட் போறோம். 6.30 மினிட்ஸ். இவ்வளவு நேரம் எடுக்கலாமானா தாராளமா எடுக்கலாம். 5 மார்க்குக்கு மெயின்ஸ்ல. சரியா? மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கு? 6 நிமிஷம் போச்சுன்னா நான் சொன்ன அதே கணக்கு வரும் பாருங்க. 6 நிமிஷம் இருக்கு. இப்ப டேட்டா சஃபிஷியன்சி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4.5 நிமிஷம் தான் இருக்கும். நான் சொன்ன அதே கணக்குல வந்து நிக்கும். 3 நிமிஷம் கேஸ்லெட் போடுவோம். 40 செகண்ட்ல ஒன்னும் பண்ண முடியாம தான் இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா டேபிள் போட ஆரம்பிச்சிடணும். பயமே இல்லாம இறங்கிடணும் டேபிளுக்கு. ரிஸ்க் இங்கதான் எடுக்கணும். டேபிள் எங்க? 34 to 38 4 கொஸ்டினா? 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் 6 நிமிஷம் முழுசா போனாலும் பரவாயில்லன்னு அங்க போயிடணும். முதல் 2 வேரியபிள் கண்டுபிடிக்க 30 செகண்ட்ல 2 வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாம். தூக்கிட்டு வந்து அந்த வேரியபிள சப்ஸ்டியூட் பண்ணா எல்லா காஸ்ட் பிரைஸும் 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். மார்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க அடுத்து ஒரு 30 செகண்ட். 2 நிமிஷத்துல டேபிள் முடிச்சிருது. சப் கொஸ்டின் பாருங்க, சப்பையா இருக்கு. சப் கொஸ்டின் பாருங்க, சிங்கிள் லைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்? சிங்கிள் லைன். முடிஞ்சு 2 நிமிஷம் பிளஸ் 30 செகண்ட்னா எவ்வளவு நேரம்? இங்க போடுவோம் டேபிள.
டேபிள் போடுறோம்னா 2 நிமிஷம் 30 செகண்ட் 5 நிமிஷத்துக்குன்னா 2.5 நிமிஷம் 5.5 நிமிஷம் 5:30 மினிட்ஸ். நீங்க நல்லா பண்றீங்கன்னா 6 மினிட்ஸ். நான் சொன்ன அதே 30 செகண்ட் மிச்சம் வருது பாருங்க. 5 மார்க் கையில. எல்லாமே போட்டோம். மிச்சம் 2 டேட்டா சஃபிஷியன்சி தேடி வந்து அதுல ஒண்ண குத்திரலாம் வேகமா. 1/2 நிமிஷத்துல டேட்டா சஃபிஷியன்சி குத்த முடியுமானா போடலாம். தாராளமா போடலாம். 9th கொஸ்டின் பாருங்க. கண்ணுல பார்த்து போட முடியுமா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ which is எவ்வளோ லெஸ் தென் பி. ஸோ பியோட காஸ்ட் பிரைஸும் தெரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்லிங் பிரைஸ் வேணும். ஏபியோட மார்ட் பிரைஸ் இருக்கு. அதை வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னு அலோன் கிடையாது. ஏபி சோல்டு ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட். ரெண்டையும் சேர்த்து பண்ணா முடிஞ்சியா? டுகெதர் டுகெதர் அப்படியே கண்ணுல போட்டு போவா. இங்க இங்க எங்க டுகெதர். அதே மாதிரி அடுத்தது 15 செகண்ட்ல போடலாம். தேர்ட் ஒன்னு இருக்கும். மூணாவதா எதுவும் இருக்காயா? மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்னு இருக்கு. ஓகே, 1 and 2 டுகெதர் அது தெரியும். ரேஷியோ ஆஃப் மார்ட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் டு பி எவ்வளோ? ரேஷியோ ஆஃப் மார்ட் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி வந்து எவ்வளவா? ஸோ மார்ட் செல்லிங் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 1 and 2 டுகெதரா? டேட்டா கிவன் அண்ட் 1 and 2 டுகெதர் அண்ட் 1 and 3 டுகெதரா? பண்ணலாம் 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 பண்ணலாம். அப்போ 1 and 2 டுகெதர் அண்ட் 1 and 3 டுகெதர். ஓ, எய்தர்னு வச்சிருக்காயா? இருங்கய்யா. எய்தர் இன் 1 and 2 டுகெதர் ஆர் 1 and 3 டுகெதர். ஓகே, பண்ணலாம். அப்புறம் பண்ணும். சரி, 1 and 2 வேற எங்கேயாச்சும் இருக்கா? வேற எங்கேயும் இல்ல. ஸோ இட் இஸ் த ஆன்சர். 30 செகண்ட்ல இதை போட்டாலும் நம்ம 45 நிமிஷத்துல எவ்வளவு போட்டுடலாம்? 45 நிமிஷத்துல 49 கொஸ்டின் போட்டுட்டோம். தாராளமா போடலாம். இந்த பேப்பர்ல போடலாம். இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸி கம்பேரிட்டிவ்லி இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸி. சோ இவ்வளவுதான் பேப்பர். இந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் கொடுக்கணுமானா ஒண்ணு போட்டிருக்கோம். ஈஸியா இருக்கு பாருங்க. கண்ணிலே போட்ட மாதிரி கும்பிட்டு தாயா பேப்பர். சரியா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கும் எக்ஸாம். நீங்க மேக்சிமம் இழுத்தீங்கன்னா 30+ அட்டெம்ப்ட் அடிக்கலாம். மாடரேட் பேப்பரா இருந்தாலே 30+ அடிக்கலாம். சரியா? 30+ கண்டிப்பா போடலாம் மாடரேட் பேப்பர்லயே. ஈஸியான பேப்பர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 45+, 40+ ஷுவர் ஷாட்டா கொடுக்கணும். சரியா? சரி, என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு மாசம் என்ன பண்ணுன்ற வீடியோ லிங்க்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை தொட்டு பாத்துருங்க மறக்காம. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ பார்த்திருக்கேன்டானா மறந்துருக்கும். நேரம் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கும் மறந்துருக்கும். எனக்கே மறந்துருச்சு. எனக்கே மறந்துருச்சு. ஸோ மறுபடியும் அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாஸ் அடுத்து என்னைக்குன்னா வெனஸ்டே தர்ஸ்டே. சரியா? குவான்டிட்டி பேஸ்ல நடுவில் அப்ளிகேஷன் 4 இருந்துச்சோ, அது சேர்க்கவே இல்லை பாருங்க. அப்ளிகேஷன் நம்ம எழுதவே இல்லை. 6 கிட்ட அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப 49 இல்ல 40+ தான். 43 கிட்ட போட முடியும். அப்ளிகேஷன் ரொம்ப சப்பையா இருக்கு. 110ல இருந்து 10 அப்ளிகேஷனா? சூப்பர். 10 அப்ளிகேஷன் வேற. அதை சேர்க்காம விட்டோம். ஸோ 49 கிடையாதுங்க ஐயா. 39 தான். 10 அப்ளிகேஷன். அதை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். வேணும்னா இந்த 8 நிமிஷத்துக்கு பதிலா இந்த 10 அப்ளிகேஷன் போடுறதுனா போட்டுக்கலாம். இன்னும் 4 மார்க் கூட வரும். சரியா? ஸோ 45 மினிட்ஸ்ல மேக்சிமமா நான் என்னடா எல்லாமே போட முடியுதுன்னு பார்த்தேன். 39 வரைக்கும் இழுக்கலாம் நல்ல பேப்பர்ல. சரியா? ஈஸியான பேப்பர்னா இது ஆக்சுவலா. எல்லாமே அப்படியே எடுக்க வருது பாருங்களேன். அவ்வளவுதான் கிளர்க் மெயின்ஸ். ரொம்ப கஷ்டப்படுத்தாது நம்மள. சரியா? சரி, வெனஸ்டே தர்ஸ்டே குவான்டிட்டி பேஸ் மாரத்தான் இருக்கும். சரியா? மாரத்தான் தான். 2 நாளுமே மாரத்தான் இருக்கும். வந்துருங்க. சாட்டர்டே சண்டே இந்த பேப்பர் கரெக்ஷன் பார்த்துக்கணும். சரியா? டிஏ எல்லாம் சேர்த்து போட்டே பார்த்துடலாம். டிஏ சப்பையா இருக்கு. ஒரே செஷன்ல டிஏ கூட முடிச்சா கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சாட்டர்டே சண்டே இந்த பேப்பர் கரெக்ஷன் பார்ப்போம். டெஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வாரத்துக்குள்ள இந்த டெஸ்ட்டை போட்டு வச்சிருங்க. டெஸ்ட் நம்பரு பிஎம்ல 2025 எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்ல 3rd டெஸ்ட். ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய். வேற ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்தா கீழே கேளுங்க. ஹாப்பி தீபாவளியை ஜாலியா கொண்டாடுங்க.
லிங்க்ல இருக்க வீடியோவ மறக்காம பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. முடிச்சுக்கலாம்.